மாபெரும் திறந்த இணையவழி பாடநெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் பற்றிய பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். போன கிளாஸில் நிலையான வளர்ச்சியின் தேவை, அது எதனால் இப்போது நம்ம எல்லாரும் உலகம் முழுவதும் அந்த நிலையான வளர்ச்சியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பது பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அந்த இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த நிலையான வளர்ச்சி என்பது ஒரு தனி மனிதனாலோ ஒரு தனி நாடாலோ அதை கொண்டு வர முடியாது. உலகம் முழுவதும் சேர்ந்து தான் இதை ஒரு நிலையான வளர்ச்சி என்பதை கொண்டு வர முடியும் என்பது புரிஞ்சிருக்கும் போன கிளாஸில் நான் சொன்னதிலிருந்து. இப்போ அதுக்காக இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து யுனைடெட் நேஷன்ஸ் வழியாக, ஐநா சபை வழியாக எப்படி அதை கொண்டு வந்தாங்க, அவங்க எடுத்த ஸ்டெப்ஸு 1972 ஐநா உச்சி மாநாட்டில் ஆரம்பித்தது. ஒரு நிலையான வளர்ச்சி, ஒரு சஸ்டைனபிலிட்டியை கொண்டு வரதுக்காக என்னென்ன பண்ணாங்க, எத்தனை மாநாடுகள் நடந்தது, ஒவ்வொரு மாநாடுலேயும் என்ன அவங்களோட உறுதிமொழிகள் எடுத்தாங்க, அதை எப்படி ஃபாலோ பண்ணாங்க என்பது பற்றி தான் இந்த வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம். முதல் மாநாடு ஸ்டாக்ஹோமில், ஸ்வீடன் ஸ்டாக்ஹோமில் நடந்தது. இந்த ஸ்டாக்ஹோம் மாநாடு மனித சுற்றுச்சூழல் குறித்த ஐக்கிய நாடுகளின் முதல் மாநாடு. 1972 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை ஸ்டாக்ஹோமில் நடந்தது. இது ஒரு வேர்ல்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். ஏன்னா அப்போ தான் எல்லா உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், அது எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதே ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. அது 1972 ஆண்டு ஜூன் மாதம் ஆரம்பித்தது. இது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை மையமாக கொண்ட முதல் பெரிய சர்வதேச மாநாடு. இது உலகளாவிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் கொள்கையில் ஒரு திருப்பு முனையை குறிக்கிறது. ஒரு அவேர்னஸ், ஹோல் வேர்ல்டுக்கே ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்த ஒரு முதல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். சஸ்டைனபிலிட்டிங்கிறது தேவை, ஒரு நிலையான வளர்ச்சியை எப்படி கொண்டு வர்றதுன்னு பற்றி எல்லா நாடுகளும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண முதல் மாநாடு. அதிலேருந்து ஒரு விழிப்புணர்வு அப்போ தான் ஒரு அவேர்னஸ். ஏதாவது ஒன்றை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவேர்னஸ். இந்த மாநாடு இவ்வளோ பெருசாக நடந்தாலும் ஒரு அவேர்னஸ் தான் அதில் க்ரியேட் ஆச்சு. என்ன அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சுதுன்னு பார்ப்போம். இந்த மாநாடு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை முன்னணிக்கு கொண்டு வந்தது. பொருளாதார வளர்ச்சி, மாசுபாடு மற்றும் மனித நல்வாழ்வுக்கு இடையிலான தொடர்பை எடுத்து காட்டியது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோத் வர்றதுனால எப்படி பொல்யூஷன் வரும், எக்கனாமிக் க்ரோத் இருக்கும், ஆனால் அதனால் சுற்றுச்சூழல் மாசுபடும், அது மனித நல்வாழ்வுக்கும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். இந்த மூணையும், பொருளாதார வளர்ச்சி, பொல்யூஷன், மாசுபாடுபடுறது, மனிதனுடைய வெல்ஃபேர், ஹியூமன் வெல்ஃபேருக்கு, இந்த மூணுக்கும் உள்ள தொடர்பை பற்றி அது நல்லா டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டாக்ஹோம் பிரகடனம் சிறந்த சுற்றுச்சூழல் மேல்மைக்கான 26 கொள்கைகளின் தொகுப்பு. ஐநாவின் கூற்றுப்படி பங்கேற்பாளர்களால் ஏற்றுப்பட்டது. அது அவங்களோட அந்த கான்ஃபரன்ஸில் முடிவில் ஒரு 26 கொள்கைகளை கொண்ட ஒரு தொகுப்பை கொடுத்தாங்க. அது அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் அதனோட அச்சீவ்மெண்ட். உலகளாவிய சுற்றுச்சூழல் மதிப்பீடு மற்றும் மேலாண்மைக்கான 109 பரிந்துரைகளுடன் கூடிய செயல் திட்டத்தையும் இந்த மாநாடு ஏற்றுக்கொண்டது. அதனோட ரெக்கமெண்டேஷன்ஸு 109 ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்து அந்த ஆக்ஷன் பிளான், அந்த செயல் திட்டம், அதை எப்படி, அதாவது 26 கொள்கைகள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு
109 ரெக்கமெண்டேஷன் 109 ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தது. அதை எப்படி ஆக்ஷன் பிளான், அதை எப்படி செயல் திட்டத்தை செயல்படுத்தணுங்கிறதுக்கு உள்ளதையும் அந்த கான்ஃபரன்ஸு சொல்லதை எல்லாரும் அங்கே வந்த பங்கேற்பாளர்களை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. இதுதான் அந்த முதல் கான்ஃபரன்ஸில் நடந்தது. மாநாட்டின் ஒரு முக்கிய விளைவு, ஒரு UNEPன்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம். இந்த மாநாடுனோட முக்கியமான அவுட்கம்ங்கிறது ஒரு இத்தனை பாலிசி, இத்தனை ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கூட ஒரு UNEPன்னு ஒரு ப்ரோக்ராம் அன்னைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது. இது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உலகளாவிய அமைப்பு. இந்த அமைப்பு முதல் தடவையாட்டு ஆரம்பித்த, யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பித்த ஒரு ப்ரோக்ராம். அதனோட ஒரு ப்ரோக்ராம்னா என்ன, அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களோட கொள்கைகள், பாலிசி எல்லாத்தையும் எல்லாரும் ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்க்குறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அவுட்கம்மாக, இந்த கான்ஃபரன்ஸினோட அவுட்கம்மாக இருந்தது. அதுதான் UNEP. ஸோ இந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸினோட அவுட்கம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த ஒரு UNEP அமைப்பு உருவானது. அதுக்கு முன்னாடி ஒரு 26 கொள்கைகள் கொண்ட ஒரு தொகுப்பு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதிலேருந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதுன்னு செயல் திட்ட ஆக்ஷன் பிளானுக்காக 109 ரெக்கமெண்டேஷன்ஸையும் பண்ணாங்க. ஸோ இதுதான் இதனோட அவுட்கம். இந்த ஐநா உச்சி மாநாடு, ஸ்டாக்ஹோமில் நடந்த மாநாடுனோட அவுட்கம். இது தொடர்ந்து அதுக்கு பிறகு 1992 தான் அடுத்த மாநாடு வருது. அடுத்த மாநாடு எங்கே நடத்துகிறாங்கன்னா, ரியோ, பிரேசிலில் ரியோங்கிற இடத்துல. இது எர்த்து சமிட். இந்த எர்த்தை காப்பாற்றுறதுக்கு தான் எல்லாமே பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா எல்லோரும் பண்ணுற இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னால எர்த்து டீக்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சு தான் இந்த UN இந்த ப்ரோக்ராமையே ஸ்டார்ட் பண்ணிச்சு 1972. அதை ஃபாலோ பண்ணி அடுத்த உச்சி மாநாடு எர்த்து சம்மிட் பிரேசிலில் 1992ஆம் ஆண்டு ஜூன் 3 to 14 வரைக்கும் நடந்தது. இந்த உச்சி மாநாடு சர்வதேச ஒத்துழைப்பை மேலும் திரட்டியது. அதாவது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரிக்கு மேலும் நிறைய கண்ட்ரி சேர்ந்துக்கிட்டாங்க. 178 நாடுகளின் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்தது. அதாவது நிறைய பேர் சேர தான் அது சக்ஸஸ் ஆகும். ஸோ 2வது மாநாட்டில் 1992 ரியோவில் நடந்த கான்ஃபரன்ஸுக்குள்ள சம்மிட்டுங்கிறாங்க, உச்சி மாநாடுன்னு. அதில் 178 நாடுகளின் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து வர வச்சாங்க. இந்த உச்சி மாநாட்டில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டதுன்னு இப்போ தெரிஞ்சுக்குவோம். அதாவது 1992ன்னு சொல்கிறது 21ஆம் நூற்றாண்டை நோக்கி வரக்கூடிய வருஷம். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஒரு 8 வருஷத்தில் 21ஆம் நூற்றாண்டை நோக்கி வருது. அதனால் அந்த உச்சி மாநாட்டில் அதுக்குடைய அஜெண்டாக்கு பேரே அஜெண்டா 21ன்னு வச்சாங்க. நிகழ்ச்சி நிரல் அஜெண்டா 21 என்று அழைக்கப்படும் 21ஆம் நூற்றாண்டின் நிலையான வளர்ச்சிக்கான விரிவான 300 பக்க செயல் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது அதுக்கு பேர் அஜெண்டா 21, நிகழ்ச்சி நிரல் 21ன்னு சொன்னாங்க. அதில் ஒரு 300 பக்க ஆக்ஷன் பிளான், செயல் திட்டம் வடிவமைத்தாங்க. அது எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நிகழ்ச்சி நிரல் 21 சுற்றுச்சூழல் மேற்பார்வையில் உள்ளூர் சமூகங்களை, உள்ளூரில் உள்ள எல்லா சமூகங்களை ஈடுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை, அதாவது எல்லாரும் சேர்ந்து தான் இதை சுற்றுச்சூழலை மேம்படுத்தணுங்கிறத அதனோட இம்பார்ட்டன்ஸ் வலியுறுத்தியது. சுற்றுச்சூழல் இலக்குகளை அடைவதில் பங்கேற்பு அணுகுமுறையை கட்டாயப்படுத்துகிறது. ஒரு கண்ட்ரி மட்டும் நினச்சா முடியாது, உள்ளூரில் உள்ள எல்லா சமூகங்களையும் இதில் ஈடுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரியோ பிரகடனம் நிலையான வளர்ச்சிக்கான கொள்கைகளை கோடிட்டு காட்டியது. சுற்றுச்சூழல் வரம்புகளை மதிக்கும் அதே நேரத்தில் நம்ம சுற்றுச்சூழலை நல்லா பாதுகாக்கணும்னு நினச்சிட்டு, வளர்ச்சி நல்ல சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னா சரி இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் க்ளோஸ் பண்ணு, இதெல்லாம் அப்படி இருந்தாச்சுன்னா மனிதனோட தேவைகள் பூர்த்தி ஆகாது. அதனால் வளர்ச்சிக்கான உரிமையையும் வலியுறுத்தியது. அதாவது ஏதாவது ஒன்று வளர்ச்சி இருந்ததுன்னா அதில் ஒரு டீக்ரடேஷனும் இருக்கும். ஆனால் நம்ம அதையும் பாதுகாத்துட்டு வளர்ச்சிக்கான உரிமையையும் அது வலியுறுத்தியது. வன கோட்பாடுகள், ஃபாரஸ்ட்டுகள்லாம் காடுகளின் நிலையான மேலாண்மைக்கான, ஏன்னா ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப தேவை. காடுகள்லாம் அழிஞ்சாச்சுனாலும் கஷ்டம். ஸோ காடுகளின் நிலையான மேலாண்மையை பிணைப்பற்ற கொள்கைகளின் அறிக்கையும் அங்கீகரிக்கப்பட்டது. அதையும் அவங்க ரெகக்னைஸ் பண்ணாங்க.
இந்த மாநாடு உயிரியல் பன்முகத்தன்மை பற்றிய மாநாடு. அதுக்கு பேரே என்னது? எர்த் சம்மிட். அதனால் பயோடைவர்சிட்டி, அதாவது உயிரியல் பன்முகத்தன்மை, பயோடைவர்சிட்டி, எல்லா உயிரினங்கள் எல்லாரையும் காப்பாற்றணும், மரங்கள் எல்லாம் வெட்டிடக்கூடாது, இங்கே உள்ள மிருகங்கள் எல்லா பறவைகள் எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதாவது பயோடைவர்சிட்டி மெயின்டைன் பண்ணணும் பற்றிய மாநாடு. காலநிலை மாற்றம் தொடர்பான கட்டமைப்பு மாநாடு மற்றும் பாலைவனமாதலை எதிர்த்து போராடுவதற்கான ஐக்கிய நாடுகளின் மாநாடு. அதாவது இந்த மாநாட்டில் இதெல்லாம் மேஜராக இருந்திருக்கு. பயோடைவர்சிட்டி, உயிரியல் பன்முகத்தன்மை, கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் பற்றியது, அதாவது டெசர்டிஃபிகேஷன், பாலைவனமாதலை எதிர்த்து போராடுவதற்கான ஐக்கிய நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் கையெழுத்து விடுவதற்காக திறக்கப்பட்டது. இதனால் நிறைய சர்வதேச ஒப்பந்தங்கள் உருவானது. ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ், ஒரு பெரிய வளர்ந்த கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு எப்படி பண்ணணும் சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா வளர்ந்த நாடுகள் தான் அவங்க வளர்ச்சியில் அவங்க வளரும்போது நிறைய என்விரான்மெண்ட்டை டீக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை இன்னொரு கண்ட்ரி, வளரும் நாடுகள் அவங்க வளரும்போது அதே மாதிரி தப்பை பண்ணக்கூடாது, இதே மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிலையான அபிவிருத்திக்கான ஆணையம் புவி உச்சி மாநாடு ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதை கண்காணித்து அறிக்கை அளிக்க சிஎஸ்டி நிறுவப்பட்டது. அதாவது நிலையான அபிவிருத்திக்கான ஆணையம், ஒரு கமிஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஒரு ஆணையம், அந்த புவி உச்சி மாநாடு ஒப்பந்தங்களை அதை கண்காணிப்பதற்காக ஒரு ஆணையத்தை உருவாக்குறாங்க. இந்த போன மாநாட்டில் யூஎன்இபின்னு ஒன்று உருவாச்சுது. இந்த மாநாட்டினோட அவுட்கமில் நிலையான அபிவிருத்திக்கான ஒரு ஆணையம், ஒரு கமிஷன் உருவாச்சு, சிஎஸ்டி, கமிஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதுக்கு பேர் என்ன? கமிஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான அபிவிருத்திக்கான ஆணையம். இந்த மாநாட்டில் உருவாச்சு. இந்த கமிஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? கியோட்டோ நெறிமுறை ஒரு சர்வதேச ஒப்பந்தமாகும். இதிலிருந்து ஒரு நெறிமுறைகள்லாம் உருவாச்சுது. இது தொழில்மயமான நாடுகள் மற்றும் பொருளாதாரங்கள் தங்கள் கிரீன் ஹவுஸ் வாயு உமிழ்வை குறைக்க வேண்டும். இல்லை, இதுக்கு பிறகு ரியோ உச்சி மாநாடுக்கு அடுத்தால ரியோ உச்சி மாநாட்டில் வந்தது நிலையான அபிவிருத்திக்கான ஆணையம் உருவாச்சு. இது அடுத்தது கியோட்டோ நெறிமுறை. இது 1997 ஜப்பானில் கியோட்டோன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் வச்சு ஒரு அடுத்த மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் உள்ள மேஜர் அவுட்கம் என்ன? இவங்க எல்லாத்தையும் பற்றி ஒரு குவான்டிடேட்டிவாக நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு என்ன பண்ணோன்னு யாருக்கும் என்னவும் தெரியாது. அதுக்கு பிறகு குவான்டிஃபிகேஷன், குவாலிட்டேட்டிவாக பேசிக்கிட்டே இருந்த போன 2 மாநாடுலேயும் என்ன நடந்தது? இதை குறைக்கணும், சமுதாயங்கள் எல்லாரும் ஈடுபடணும், இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், இப்போ வளர்ந்த நாடுகள்லாம் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் இப்போ இந்த மாநாடில் தான் குவான்டிஃபை பண்ணுறாங்க, ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும், உமிழ்வு குறைப்புகளுக்கான பிணைப்பு இலக்குகளை அமைக்கிறது. ஒரு இலக்கை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும். ஏன்னா கார்பன் எமிஷன், நம்ம பொல்யூஷன் நம்ம என்விரான்மெண்ட்டில் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பொல்யூஷன் லெவல் நிறைய ஆச்சுன்னானிக்க அதுக்கு பிறகு மனிதனே இந்த எர்த்தில் பூமியில் வாழ முடியாத நிலை வந்துடும். அதனால் அந்த எமிஷன் நினைக்க வெஹிக்கிள்லேருந்து எமிஷன் வரும், இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடியதை பொல்யூஷன் சொல்லுவாங்க. ரெண்டுமே என்ன மாசுபடுதல். அந்த மாசுபடுதலை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு இலக்கு நிர்ணயித்தாங்க. இது உமிழ்வு குறைப்புகளுக்கான பிணைப்பு இலக்குகளை அமைக்கிறது. 2008 to 12 5ஆண்டு காலப்பகுதியில் 1990 என்விரான்மெண்ட்டு நான் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்விரான்மெண்ட்டில் கார்பன் லெவல், ஒரு என்விரான்மெண்ட் எப்படி டீக்ரடேஷன் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு கார்பன் லெவலை வச்சுட்டு பண்ணுவாங்க. நிறைய பொல்யூஷன் இருந்தால் கூட எல்லா பொல்யூஷனையும் கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலண்டாட்டு மாற்ற முடியும். ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணோம்னா ஏர் கண்டிஷனரில் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் இருக்கும். ஸோ அதிலேருந்து வரக்கூடிய ஒரு கேஸ் கார்பன் டை ஆக்சைடை விட பல மடங்கு வல்லரபிளாக இருக்கும், பல மடங்கு தீமை விளைவிக்கதாக இருக்கும். அப்போது அதை கூட கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலண்டாட்டு மாற்றி எவ்வளவு எமிஷன் வருதுன்னு, அதே மாதிரி என்ன கேஸ் இப்போ மீத்தேன் கேஸ் வருதுன்னா அது கார்பன் டை ஆக்சைடை விட 21 மடங்கு
வல்னரபிள், 21 மடங்கு தீமை விளைவிக்கக்கூடியது. அப்போ 1 kg ஆஃப் கார்பன் மீத்தேன் கேஸ் வந்துச்சுன்னா அதை வந்து 21 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வருதுன்னு ஈக்குவலண்ட்டாக பண்ணிக்கலாம். நம்ம ஏர் கண்டிஷனர்லேருந்து வரக்கூடிய பொல்யூஷனபிள் கேஸஸ்லாம் 200 times மோர் வல்னரபிள் தேன் கார்பன் டை ஆக்சைடெலாம் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து அங்கே 1 kg வந்துச்சுன்னா 200 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்ததுக்கு ஈக்குவலண்டாட்டு எடுப்பாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி பொல்யூஷன் லெவல் கூடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. 1997 என்ன டார்கெட் பண்ணுறாங்க, 2008-12 அந்த பீரியடில் அவங்க வந்து 1997 என்ன இருந்தோ அதுக்கு அதை விட 5% குறைவாட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு லெவல் எர்த்தில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்க கூடிக்கிட்டே இருக்குது. 1997 டார்கெட் பண்ணுறாங்க. 2008-12 அந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளே 1990 எவ்வளவு இருந்தோ அதை விட 5% குறைச்சி நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த நெறிமுறை காலநிலை மாற்றத்திற்கான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாட்டின் ஒரு முக்கிய பகுதியாகும். உமிழ்வு குறைப்பு இலக்குகள் 37 தொழில்மயமான நாடுகள் மற்றும் ஐரோப்பிய சமூகம் தங்கள் கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வுகளை குறைக்க சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்ட இலக்குகளை நிறுவியது. அதாவது வளர்ந்த நாடுகளில் 37 தொழில்மயமான நாடுகள் வந்து அதுவும் யூரோப் யூனியனும் இந்த க்ரீன் ஹவுஸ் வாயு உமிழ்வுகள்னு சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, அதர் பொல்யூஷனபிள் கேஸஸ், மீத்தேன், ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன், இந்த மாதிரி கேஸஸ் எல்லாம் நம்ம வந்து குப்பையை ஒரு இடத்துல வெளியில் போட்டிருந்தா கூட அது வந்து அப்படியே மக்கி வந்து அது மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகும். கார்பன் மோனாக்சைடு சில இடங்கள்லேருந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி கேஸஸ் எல்லாத்தையும் இதுதான் க்ரீன் ஹவுஸ் கேஸாக மாறுது. இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால நிறைய இல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அந்த இல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு தான் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒவ்வொரு கண்ட்ரியும் அதுக்கு டார்கெட் பண்ணுது. ஏன்னா வளர்ந்த நாடுகளுக்கு எல்லாமே ஒரு 200 வருஷமாட்டு அவங்க தொழில் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த மாநாடுகள்லாம் நடத்தும் போது தான் அவங்களுக்கே நம்ம இவ்வளவு டேமேஜ் பண்ணியிருக்கோன்னு தெரியுது. அப்போது அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ் இனிமேலாவது எமிட் பண்ணாமல் நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதனோட அவுட்கம்கள் தான் இப்போ லாஸ்ட்டு ஒரு 20 வருஷமாட்டு நம்ம எல்லாரும் இப்போது சோலாரு, விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். இவ்வளோ நாளைக்கும் பூமியில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாட்டு பூமிக்கு அடியில் இருந்த கோல், ஆயில், நம்ம வந்து இப்போ நம்ம வெஹிக்கிளுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறோம், பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறோம். பவர் ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணுறோம், கோலை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கேஸஸ்ஸு, அதுக்கு பிறகு பொல்யூஷன் நிறைய, நம்ம ஒரு எல்லா குப்பைகளையும் ஒரு இடத்துல போடுறோம், அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது கிடையாது. அதனால என்ன ஆகிடுது, அதிலிருந்து ஒரு பாய்சனஸ் கேஸஸ் எமிட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் அதை ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணாமலே தொழில் வளர்ச்சி நடந்துக்கிட்டு இருந்தது. இதனால் என்வரான்மெண்ட் வந்து மக்கள் வாழ்வதற்குள்ள சூழ்நிலை இல்லாமல் மாறிடுச்சு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி இலக்குகள், க்ரீன் ஹவுஸ் கேஸஸை எமிட் பண்ணுறதை நிர்ணயிக்கணும், இவ்வளோத்துக்கு கீழே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு எல்லா கண்ட்ரிகளும் அதுக்கு ஒரு இலக்குகள் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த நாடுகள் தங்கள் இலக்குகளை அடைய உதவுவதற்காக நெறிமுறை தூய்மை மேம்பாட்டு முறைப்பாடு, அதாவது க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், அதை உதவுவதற்காக தூய்மை மேம்பாட்டு பொறிமுறை, க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், கூட்டு செயல்படுத்துதல் மற்றும் உமிழ்வு வர்த்தகம் போன்ற நெகிழ்வான முறைகளை அறிமுகப்படுத்தியது. இது உமிழ்வு வரவுகளின் வர்த்தகத்தை அனுமதித்தது. வர்த்தகம்னா என்னென்னா, இப்போது இது எல்லாமே உமிழ்வு, பொல்யூஷன் வந்து வருது, எமிட் ஆகி வருது. இப்போ வந்து ஒரு கண்ட்ரி ஒரு லாஸ்ட் ஒரு 30 years இது மாதிரி இதெல்லாம் வந்த பிறகு தான் ஒரு கண்ட்ரி வந்து அவங்க நிறைய பொல்யூஷன் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொல்யூஷனை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது. அப்போ அந்த பொல்யூஷன் வந்து எவ்வளவு பண்ணுறாங்கங்கிறது மெஷரபிளாட்டு பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த நம்ம பொல்யூஷன் பண்ணுறதுனால வேர்ல்டு எப்படி டேமேஜ் ஆகுது. அப்போது கார்பன் எவ்வளவு தூரத்துக்கு எமிட் பண்ணுறாங்கங்கிறத அக்கௌண்டபிலிட்டி பண்ணியாச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ண முடிஞ்சுது. அதாவது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 1000 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, 1000 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அப்போ அந்த 1000 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ஏதோ அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறதுனால வருது. அதை குவான்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இந்த கண்ட்ரி வந்து இவ்வளவு டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு பிறகு அதை கம்மி பண்ணுற ஆளுங்க வந்து அந்த டேமேஜை கம்மி பண்ணுறதுக்காக ஒருத்தர் ஒரு எஃபர்ட் போட்டார்னா அவருக்கு வந்து இவர் எமிட் பண்ணக்கூடியவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். அதாவது நான் வந்து 1000 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு உள்ள எஃபர்ட்டை எடுத்திருக்கிறேன். அவர் வந்து 1000 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுறதுக்குள்ள ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் வந்து இவருக்கு பணம் கொடுத்தாச்சுன்னா இவரோட சர்டிஃபிகேட் அதை ஒரு சர்டிஃபிகேட்டாட்டு பண்ணிவிடுவாங்க. அதுதான் அந்த க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசத்தினோட அந்த ஒரு அமைப்பினோட வேலை. இவங்க எவ்வளவு எமிட் பண்ணுறாங்க, இவங்க எவ்வளவு எமிஷன் ரிடக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள சர்டிஃபிகேட்டை வந்து பொல்யூஷன் பண்ணக்கூடியவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இதே மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் வழியாட்டு கார்பன் எமிஷன் ரிடக்ஷனுக்காக பிஸ்னஸ் எல்லாமே ஃபைனலாட்டு நீ ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டேட்டிவாக நீங்கள் நல்லது பண்ணணும். நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாச்சுன்னா என்விரான்மெண்ட் டீக்ரேட் ஆகிடும்னு சொல்லியாச்சுன்னா மக்களுக்கு தெரியும் அது என்ன பண்ணணும்னு தெரியாது. அதுக்கு பிறகு ஒரு இலக்கு வச்சாங்க, அதை குவான்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. அதை வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றினா தான் மக்களுக்கு இன்வால்மெண்ட் வரும். நமக்கு ஒரு பணம் கிடைக்குது, எக்கனாமிக்காட்டு. அதுக்காக தான் இந்த மாதிரி வர்த்தகத்தை அனுமதித்தது. அந்த பொல்யூஷன்லேயே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. தூய்மையான அபிவிருத்தி பொறிமுறை. அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்து இருக்கும் நாடுகளில் புகை வெளியேற்றத்தை கருத்திட்டங்களில் முதலீடு செய்வதற்கும் அந்த முதலீடுகளுக்காக சான்றளிக்கப்பட்ட உமிழ்வு குறைப்பு வரவுகளை பெறுவதற்கும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை அனுமதிக்கிறது. அதாவது வளர்ந்த நாடுகள் வந்து அவங்க டேமேஜ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டேமேஜை நம்மளால் இனிமேல் உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இந்தியா மாதிரி நாடுகள்லாம் இப்போ தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் 1,00,000 மெகாவாட்டு தான் எனர்ஜி நம்ம எல்லோரும் சேர்ந்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஜென்ரேஷன் வந்து பவர் ஜென்ரேஷன் வந்து 4,70,000 மெகாவாட் ஆகிடுச்சு. அப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு 25 வருஷத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம், டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. இந்த இந்தியாலேயும் சைனாலனா லாஸ்ட்டு ஒரு 30-35 வருஷமாக நடந்திருக்கு. நம்ம இந்தியாவில் கடந்த ஒரு 25 வருஷமாக நடந்திருக்கு. ஆனால் யூரோப்பு யூஎஸ்லாம் ஒரு 100 வருஷமாட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அவங்க வந்து இப்போ இன்னும் டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிற நாடுகள்லாம் இருக்குது. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸு, சில சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த நாடுகளில் சரியான வழிமுறையில் கார்பனில் நிறைய வரக்கூடிய இல்லாமல் கார்பன் எமிஷனை குறைக்கிற மாதிரி உள்ள டெக்னாலஜியை கொண்டு வரலாம். இப்போ வந்து உங்களுக்கு பவர் தேவை. பவரை கோல்லேருந்து எடுக்கலாம், சோலார்லேருந்து எடுக்கலாம். கோல்லேருந்து எடுக்கக்கூடாது, சோலாரில் மட்டும் விண்டில் மட்டும்தான் எடுக்கணும். உங்கள் வேஸ்ட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் டம்ப் பண்ணக்கூடாது. ஒரு பயோகேஸ் பிளான்ட்டை போட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் திருப்பியும் யூஸ் பண்ணிடணும், எனர்ஜி அதிலேருந்து ஜென்ரேட் பண்ணிடணும். இப்படிப்பட்ட டெக்னாலஜி எல்லாம் அவங்க வந்து ஆல்ரெடி பிளான்ட் போட்டதை உடனே க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ வளர்கிற நாடுகளில் தவறான முறையில் போகாமல் சரியான பாதையில் போகுவதற்கு வளர்ந்த நாடுகள் ஹெல்ப் பண்ணணும். அது ஹெல்ப் பண்ணுறதுன்னு என்ன, இப்போ இந்த பொல்யூஷனை வந்து குறைவாட்டு ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்தாச்சுன்னா அதை குவான்டிஃபை பண்ணி அதை எமிஷன் ரிடக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் அந்த வளர்ந்த நாடுகள் வந்து அந்த சர்டிஃபிகேட் இவ்வளவு எமிஷன் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்காக அந்த சர்டிஃபிகேட்டை ட்ரேட் பண்ணுறதுக்கு உள்ள முறைகள்லாம் வந்தது. இந்த நெறிமுறை முதன்மையாக தொழில்மயமான நாடுகளிலிருந்து உமிழ்வு குறைப்புகளின் கவனம் செலுத்தியது. இதனால் எல்லா நாடுகளும், வளர்ந்த நாடுகளும் அவங்களோட பணம் சும்மா போயிட்டுருக்கக்கூடாது. அவங்களும் என்ன பண்ணாங்க, லாங் டேர்மில் நம்ம பொல்யூஷன்லாம் இல்லாத டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு அவங்களும் அதை நல்ல டெக்னாலஜியை, அதாவது க்ளீன் டெக்னாலஜியை கொண்டு வர போனாங்க. இந்த க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசத்துக்கு மீனிங் என்னன்னா, எல்லா டெக்னாலஜிலையும் க்ளீன் டெக்னாலஜி வரணும். வளரும் நாடுகள் பொருளாதார வளர்ச்சியை அனுபவித்து வருகின்றன மற்றும் உமிழ்வுகளை அதிகரிக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டது. அவங்களும் அவங்களுக்கு அது தெரிஞ்சுது, நம்ம தான் டேமேஜ் பண்ணியிருக்கோம்.
இதில் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது சரி ஆமாம் நான் தப்பு பண்ணுறேன், நீங்கள் இனிமேல் தப்பு பண்ணாதீங்க, நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் நீங்களும் தப்பு பண்ணியாச்சுன்னா உலகத்தில் ஒத்துருமே வாழ்கிற நிலைமையில் இந்த உலகத்தில் இருக்காது அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து, அதனால் எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இதை மாதிரி உள்ள அம்சங்கள் எல்லாரும் அந்த கியோட்டோ புரோட்டோகாலில் உருவாச்சு. கியோட்டோ நெறிமுறை UNFCCC கட்டமைப்பின் கீழ் செயல்படுகிறது. இது காலநிலை மாற்றத்திற்கான சர்வதேச ஒப்பந்தமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எல்லாம் வந்தது, ஒரு குவான்டிஃபிகேஷன் வந்தது இந்த கியோட்டோ நெறிமுறையில் தான். ஆனால் இதை எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ இந்த கியோட்டோ நெறிமுறை சர்வதேச ஒப்பந்தம் கியோட்டோ நெறிமுறை காலநிலை மாற்றம் குறித்த உலகளாவிய ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான சாத்தியத்தை நிரூபித்தது மற்றும் கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வை குறைப்பதற்கான குறிப்பிட்ட இலக்குகளை நிர்ணயித்தது. மோஸ்ட்லி இந்த கியோட்டோ நெறிமுறையினோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன, அந்த க்ரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வு குறைப்பதற்காக சில இலக்குகளை நிர்ணயித்து அதற்கு வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணணும், வளர்கின்ற நாடுகள் என்ன பண்ணணும், அது வளர்கின்ற நாடுகள் தவறான பாதையில் போகாமல் இருக்கிறதுக்காக சரியான முறையில் போகக்கூடியவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மெக்கானிசம், கார்பன் ட்ரேடிங் மெக்கானிசம், கார்பனை ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசத்தை க்ரியேட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க வளர்ந்த நாடுகளும் அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அவங்களும் ஸ்லோவாட்டு இந்த க்ளீன் டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டுருக்கிறதுக்குள்ளே எல்லாம் பண்ணாங்க. ஸோ நெகிழ்வான அணுகுமுறை, நெகிழ்வான வழிமுறைகள் நாடுகள் தங்கள் உமிழ்வு குறைப்பு இலக்குகளை அடைய மிகவும் செலவு குறைந்த வழிகளை அனுமதித்தன. எதிர்கால ஒப்பந்தங்களுக்கான அடித்தளம் கியோட்டோ நெறிமுறை பாரிஸ் ஒப்பந்தம் உட்பட எதிர்கால சர்வதேச காலநிலை ஒப்பந்தங்கள் அடித்தளத்தை அமைத்தது. இதனோட கியோட்டோ நெறிமுறையினால் அதுக்கு அடுத்த அடித்தளம் பாரிஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று வந்தது. அதுக்கு இந்த கியோட்டோ நெறிமுறை ஒரு பேஸாக அமைஞ்சுது. ஸோ இது அடுத்தல நம்ம பார்க்க போகிறது பாரிஸ் ஒப்பந்தம். இந்த பாரிஸ் ஒப்பந்தத்துக்கு கியோட்டோ புரோட்டோகால், கியோட்டோ நெறிமுறை ஒரு பேஸாக அமைஞ்சுது. நடைமுறைக்கு வந்தது. சிக்கலான ஏற்புறுதி செயல்முறை காரணமாக டிசம்பர் 11 கியோட்டோ 1997 அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது. இது எப்போ, இந்த டிசம்பர் 11 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட கியோட்டோ நெறிமுறை, அதாவது அது ஒரு ஷேப் எல்லா கண்ட்ரியும் பேசி யுனைடெட் நேஷன்ஸ் அந்த பாலிசியாக மாற்றுறதுக்கு 8 வருஷம் எடுத்திருக்கிறாங்க. அது நடைமுறைக்கு வந்தது 2005 தான். 1997 வந்தாலும் அதை ஒரு நடைமுறைக்கு எப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க, February 16, 2005 தான் நடைமுறைக்கு வந்தது. இந்த நெறிமுறையில் தற்போது இந்த கட்சிகள்னு அதில் எழுதியிருக்கு, அது பார்ட்டிஸ் 192 கண்ட்ரீஸ்னு வச்சுக்கலாம். 192 பார்ட்டிஸ் அதில் இன்வால்வ் ஆகி இந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு டார்கெட், ஒரு பீரியட் வச்சுருந்தாங்க. அதுக்கு எந்த ஒரு நெறிமுறை வந்தால் கூட கியோட்டோ புரோட்டோகால் இது எப்போதைக்கு முடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அதனோட முதல் அர்ப்பணிப்பு காலம் 2008 முதல் 2012 வரை இருந்தது. 2008 முதல் 2012 வரை இருந்தது. ரெண்டாவது காலம், அதுக்கு பிறகு செகண்ட் புரோட்டோகால், கியோட்டோ புரோட்டோகால் 2ன்னு அது 2015 அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது எல்லாரும் ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அதுக்காக எல்லா கண்ட்ரிஸும் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் சிக்கல் இருந்தது. நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் ஃபைட்டிங்லாம் வந்தது. அதுக்கு பிறகு பாரிஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று வந்தது. ஆனால் அது எவால்வ் ஆனாலும் இந்த கியோட்டோ புரோட்டோகால் தான் அதுக்கு பேஸாக அமைஞ்சுது. கியோட்டோ புரோட்டோகால் தான் அதுக்கு பேஸாக அமைஞ்சுது. அதனால் கியோட்டோ புரோட்டோகால்னு சொல்கிறது, கியோட்டோ நெறிமுறைன்னு சொல்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு புரோட்டோகால், ஒரு நெறிமுறை. அது ஒரு குவான்டிஃபை பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு வழிவகுத்தது. அதுக்கு பிறகு இப்போ ஃபாலோ பண்ணுறது பாரிஸ் ஒப்பந்தம் தான். இந்த பாரிஸ் ஒப்பந்தம் என்பது காலநிலை மாற்றத்தை நிவர்த்தி செய்வதற்காக இது காலாவதி ஆயிடுச்சு. எது கியோட்டோ புரோட்டோகால். அதுக்கு பிறகு 2015 சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்தும் ஒரு சர்வதேச ஒப்பந்தம் இப்போதைக்கு பாரிஸ் அக்ரிமெண்ட். அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாட்டு பார்க்குறீங்க. முதல்ல ஸ்வீடனில் நடந்தது, அதுக்கு பிறகு ஃப்ரான்ஸில் நடந்தது, அடுத்தது கியோட்டோ புரோட்டோகால், அதுக்கு அடுத்தது இப்போது பாரிஸ் ஒப்பந்தம். பாரிஸ் ஒப்பந்தம் என்பது காலநிலை மாற்றத்தை நிவர்த்தி செய்வதற்காக சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்தும் ஒரு சர்வதேச அக்ரிமெண்ட், சர்வதேச ஒப்பந்தம். தொழில்துறைக்கு முந்தைய நிலைகளுடன் ஒப்பிடும்போது உலகளாவிய வெப்பநிலை அதிகரிப்பை 2 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக கட்டுப்படுத்துவதே இதன் முதன்மை குறிக்கோள். அதாவது
இப்போ வந்து அங்கே போன அக்ரிமெண்ட்டில் கியோட்டோ புரோட்டோக்காலில் எல்லாரும் அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை பற்றி பேசுனாங்க. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், இவ்வளோ கேஸஸ் எமிட் ஆகிட்டு இருக்குது, அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு டார்கெட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ அதனோட க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் என்ன விளைவுன்னு பார்த்தாச்சுன்னா, அது வந்து நம்மளோட குளோபல் வார்மிங்னா பூமி வந்து வெப்பமயமாக்குதல். இந்த வெப்பமயமானது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், போல்ஸில் உள்ள பனிமாலைகள் எல்லாம் உருகிறதுனால என்ன ஆகுது, கடலில் உள்ள சி லெவல் வந்து இன்னும் ஏறும். சில ஐலண்ட்ஸ்லாம் சப்மர்ஜ் ஆகிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அப்போ இதில் உலகம் வந்து வெப்பமயம் ஆகாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் வந்து கூடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அதனால தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வெப்பநிலை அதிகரிப்பை 2 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக கட்டுப்படுத்துவதே இதன் முதன்மை குறிக்கோள். அட்லீஸ்ட் 1.5 டிகிரி செல்சியஸ், அந்த 1.5 டிகிரி செல்சியஸுக்கு குறைக்கிறதுக்கு உள்ள எஃபர்ட்டை போடுறது. உமிழ்வு குறைப்பு இலக்குகள், அதுக்கு என்ன பண்ணணும், இந்த எமிஷன்ஸ் எல்லாம் ரிடக்ஷன் பண்ணணும். தழுவல் முயற்சிகள் மற்றும் வளரும் நாடுகளுக்கான நிதி உதவி, எல்லாரும் ஒரு கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணி அடுத்தவங்களை அணைச்சி கொண்டு போய், ஏன்னா இப்போ வளர்ந்த நாடுகளுக்கு அது என்னன்னு புரிஞ்சிச்சு, அவங்க தப்பு பண்ணது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. வளர்கிற நாடில் இக்னரன்ஸாக இருப்பாங்க, இந்த அண்டர் டெவலப்டு பீப்புளில். அவங்க இனிமேல் வளரும்போது தப்புகளை செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அவங்கள கரெக்டான முறையில் நீங்கள் எல்லாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது, இது உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மெத்தடு, உலகம் வந்து சூடாயிடக்கூடாது, வெப்பமயம் ஆயிடக்கூடாது, அதனால எல்லாரும் சேர்ந்து இதுக்கு உழைக்கணும். ஸோ அதுக்காக எமிஷன் ரிடக்ஷன் பண்ணணும், அதனால் எல்லாரும் அணைச்சி கொண்டு போய் ஒரு ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டினோட ஒரு நோக்கம். இந்த நோக்கங்கள் தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்புகள், அதாவது தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்புகள்லாம் என்னென்னா, இந்த கியோட்டோ புரோட்டோக்காலில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து எல்லாரும் ஒரு டார்கெட்டை வச்சுட்டு எல்லா கண்ட்ரீஸுக்கும் அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நீங்களே டிசைட் பண்ணுங்கள், இப்போ வெப்பமயமாயிட்டு இருக்குது, நீங்களே என்ன டார்கெட் வைக்கணும், ஒவ்வொரு கண்ட்ரியும் நீங்களே டார்கெட் வச்சு அந்த இலக்கை நோக்கி நீங்களே ஒர்க் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. ஒரு பல்கலைக்கழகத்தில் அங்கே ஏதாவது ஒரு எமிஷன்லாம் இருக்கலாம். இப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கெல்லாம் ரேங்கிங் போடும்போது நீங்கள் எவ்வளவு எமிஷன் ரிடக்ஷன் பண்ணுறீங்க, அதை நம்மளையே டார்கெட்டை பண்ண சொல்கிறாங்க. இதனோட எஃபெக்ட்டு தான் இப்போ எல்லா யூனிவர்சிட்டிலையும் பல்கலைக்கழகங்களில் பார்த்தாச்சுன்னா, நீங்கள் எவ்வளவு இலக்கு நீங்கள் ஒரு இலக்கை வைங்க, அந்த இலக்கை நீங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டீங்களா, அதில் எவ்வளவு ரீச் பண்ணியிருக்கிறீங்க, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இதெல்லாம் இந்த அவுட்கம் ஆஃப் தி பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ எல்லா கண்ட்ரியிலேருந்து அந்த கண்ட்ரி அதே கொஸ்டின்ஸை வந்து எல்லா ஆர்கனைசேஷன் கேட்குது. நீங்கள் என்ன டார்கெட் வச்சுருக்கிறீங்க, என்ன அந்த டார்கெட்டை நோக்கி நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களா, அடுத்த வருஷம் ஆன உடனே அந்த எஃபர்ட்டில் நீங்கள் போட்ட டார்கெட்டில் எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க, இப்படி தான் கொஸ்டின். இது எல்லாமே அவுட்கம் ஆஃப் தி பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ இந்த நோக்கங்கள் தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்புகள் மூலம் பின்பற்றப்படுகின்றன. ஒரு பொதுவான இலக்கை நோக்கி ஒத்துழைக்கும் போது நாடுகள் தங்கள் சொந்த காலநிலை இலக்குகளை நிர்ணயிக்க ஒரு நெகிழ்வான அணுகுமுறையை வலியுறுத்துகின்றன. அதாவது நீங்களே டிசைட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்களே உங்கள் காலநிலை இலக்குகள், உங்களுக்கு நீங்கள் உங்கள் கார்பன் ரிடக்ஷன் எவ்வளவு டார்கெட் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி எல்லாரும் அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான் இந்த பாரிஸ் ஒப்பந்தம். பாரிஸ் ஒப்பந்தம் டிசம்பர் 12, 2015 அன்று பாரிஸில் நடந்த ஐநா காலநிலை யுஎன் சமிட் மாநாட்டில் 196 கட்சிகள்லாம் 196 கட்சிகள்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்திருக்காங்க. மேலும் நவம்பர் 4, 2016 முதல் நடைமுறைக்கு வந்தது. இது வந்து நடைமுறைக்கு வந்தது 2016ஆம் ஆண்டு. 15ஆம் ஆண்டில் சொன்னால் கூட அவங்க ஃபாஸ்டாட்டு இது அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் போட்டு இன்டர்நேஷ்னல் எல்லா கண்ட்ரீஸுக்கும் அந்த நெறிமுறையை பற்றி கொடுத்தது வந்து 2016 நவம்பர் 4 இது நடைமுறைக்கு வந்து விட்டது. ஆனால் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான பொதுவான முயற்சியில் அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கியது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கியோட்டோ புரோட்டோக்கால் வந்து அது காலாவதி ஆயிடுச்சு 2015.
ஆனால் கியோட்டோ புரோட்டோக்காலில் யாரும் அது காலாவதி ஆயிடுச்சுன்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. அதுதான் இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தினோட எல்லா பாலிசியை பண்ணுறதுக்கு பேஸாக அமைஞ்சுது. ஸோ அது கியோட்டோ புரோட்டோக்கால் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கு பிறகு இப்போ நடைமுறையில் இருக்கிறது பாரிஸ் அக்ரிமெண்ட். இந்த நோக்கங்கள் தேசிய அளவில் தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்புகள், அதாவது NDC நேஷ்னல், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டிட்டர்மின் பண்ணிக்கணும் மூலம் பின்படுத்தப்படுகின்றன. ஒரு பொதுவான இலக்கை நோக்கி ஒத்துழைக்கும் போது நாடுகள் தங்கள் சொந்த காலநிலை இலக்குகளை நிர்ணயிக்க ஒரு நெகிழ்வான அணுகுமுறையை வலியுறுத்துகின்றன. அதான் இது 196 நாடுகள் பார்த்தோம். ஸோ நாடுகள் தங்கள் சொந்த உமிழ்வு குறைப்பு இலக்குகளை அமைக்கின்றன. அவை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்படும். அதை யாராவது மானிட்டரும் பண்ணுவாங்க. அந்த நம்மளே இலக்கை வச்சுட்டு அடுத்த வருஷம் இப்போ இங்கே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதெல்லாம் எல்லா ஆர்கனைசேஷனும் பண்ணுறதான்னு ஒரு மானிட்டரிங் எல்லாம் பண்ணிக்கலாம். வெளிப்படைத்தன்மை கட்டமைப்பு நாடுகள் தங்கள் இலக்குகளை அடைவதில் தங்கள் முன்னேற்றத்தை அறிக்கையிடுவதை உறுதி செய்வதற்கான வழிமுறைகள். ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டினோட வெப்சைட்டில் எங்களோட டார்கெட் என்ன, நாங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு போடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டு போடுது, ஒரு கண்ட்ரி போடுது. எல்லா கண்ட்ரியும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன டார்கெட் வச்சுருக்கிறோம், அடுத்த வருஷம் அதில் என்ன டார்கெட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம உறுதி செய்கிறாங்க. நிதி உதவி வளரும் நாடுகளுக்கு தணிப்பு மற்றும் தழுவல் முயற்சிகளுக்கு உதவ நிதி உதவி வழங்க உறுதி. நல்ல வளர்ந்த நாடுகள்லாம் வளரும் நாடுகளுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாரிஸ் ஒப்பந்தம் நீண்டகால இலக்குகள். இதனோட நீண்டகால இலக்கு என்னென்னா, நம்ம 2050 இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நிகர பூஜ்ஜிய உமிழ்வு, 0 கார்பன் எமிஷன், அதாவது கார்பன் எமிஷனில் 0 லெவல் வந்துடணும். அதுதான் நம்மளோட இப்போதைக்கெல்லாம் நம்ம கார்பனை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கோம். ஸோ எமிஷன் ரிடக்ஷன் சொல்கிறது அதான் சஸ்டெயினபிலிட்டி, அதான் நிலையான தன்மை. நம்ம எவ்வளவு எமிஷன் பண்ணுறோமோ அதை திருப்பி உள்ளுக்கு கொண்டு வந்து அந்த எமிஷனை 0 ஆக்கிடணும். அந்த மாதிரி டெக்னாலஜி தான் வரணும். உலகளாவிய ஸ்டாக்கை எடுக்கிறாங்க. ஒப்பந்தத்தின் நீண்டகால இலக்குகளை நோக்கி முன்னேற்றத்திற்கான வழக்கமான மதிப்பீடுகள் நடத்தப்படுகின்றன. இது இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இப்போ எல்லா கண்ட்ரீஸும் அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வகுப்பில் என்ன பார்த்தோம்னா, எல்லா நிறைய அக்ரிமெண்ட்டு இப்போ எப்படி UN இதில் இன்வால்வ் ஆகி இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு பார்த்தோம். இனிமேல் அடுத்த வகுப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல், இந்த UN இதனோட அவுட்கம்லேருந்து தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு வந்திருக்கு. இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னால் என்ன, அது எத்தனை கோலு, அதை அடைவதற்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அது முதல்ல அது மில்லியனியம் டெவலப்மெண்ட் கோல்னு இருந்தது. அதிலிருந்து எப்படி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்னு வந்தது, அந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றி அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம்.